ஹாய் நண்பர்களே, நீங்கள் என்ன பார்க்க போகிறோம்னா நம்ம இந்த சுருக்கலை உழுவுறதை பற்றி பார்க்க போகிறோம். இப்போ இந்த கரையிலேருந்து ஒரு ஜான் தள்ளி சுருக்கலை உழுவோம். இந்த கரையிலேருந்து அதே மாதிரி ஒரு ஜான் தள்ளி உழுவோம். ஒரு ஜான் இங்கேருந்து கரையிலேருந்து ஒரு ஜான் தள்ளி இந்த இடத்துல விழுவோம். இப்படி விழுந்துச்சுன்னா அது வந்து தடியில் பிரச்சனை. இதே நடுமுதியில் சென்டராக விழுந்துச்சுன்னா, சீலையில் சென்டராக சுருக்கலை விழுந்துச்சுன்னா இது வந்து நாடாவில் தான் பிரச்சனை. நம்ம இப்போ தடியில் இருக்கிற பிரச்சனை எப்படி சரி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ இந்த இடத்துல விழுந்துச்சுன்னா நமக்கு வந்து இந்த பப்பர் போல்ட்டு ரக்க போல்ட்டு இந்த இதுக்குங்களே இதை கொஞ்சம் நெருக்கி வைக்கணும். இந்த பக்கமாக அந்த சைடும் அதே மாதிரி, இந்த சைடும் அதே மாதிரி நெருக்கி வைக்கணும். அடுத்தது வந்து இந்த பட்டை வந்து இந்த இடத்துல கட்டாயி போயிருக்குதுன்னு செக்அப் பண்ணிக்காங்க. அடுத்தது இந்த இடத்துல லைட்டாக கட்டாயி இருக்கும், அது நல்லா அதை பார்த்திங்கன்னா தான் தெரியும். இந்த நட்டை வந்து ஒரு ரெண்டு மாதிரி டைட் வச்சுக்காங்க, கொஞ்சம் நல்லா டைட்டாக இருக்கிற மாதிரி. இந்த மாதிரி வச்சுக்கிட்டாவே இந்த பக்கம் இருக்கிற சுருக்கலை சரியாயிடும். அடுத்தது வந்து இந்த சைடு வந்து அதே மாதிரி இந்த சைடு இருக்கிற பட்டை, இந்த போல்ட்டு நட்டை வந்து ரெண்டு மாதிரி டைட் வச்சுக்காங்க. அந்த நட்டை ரெண்டு மாதிரி டைட் வச்சுக்கிங்களா போதும். இதை பட்டை டைட் ஆகிரும், நாடை டைட்டாக பிடிக்கும். அடுத்தது வந்து இந்த பக்கம் இன்னொன்று வந்து இந்த பெக்ராக்சன், இதையும் கொஞ்சம் டைட் வைக்கணும். எப்படி டைட் வைக்கிறதுனா, இந்த மேலே இருக்கிற இந்த போல்ட்டை வந்து கொஞ்சம் இறக்கி வைக்கணும். கீழே கொஞ்சம் அழுத்தி பிடிச்சி, இந்த ஸ்ப்ரிங் அழுத்தி பிடிச்சி டைட் பண்ணணும். கீழே இருக்கிறதுக்கு இது கழட்டி விடாதீங்க, அது வந்து பிக்ராக்சனை நவுந்து இந்த பக்கம் ஒரு நாடை தள்ளி நிறுத்திவிடும். அதை பண்ண வேண்டாம். இதை மட்டும் கொஞ்சம் இறக்கி வைங்க, அழுத்தி பிடிச்சி. இதை பண்ணாவே இந்த சுருக்கலை சரியாயிடும். இந்த சென்ட்ரல் லெவல் வருது வந்து நாடாவில் பிரிங்கு தான் ப்ராப்ளம். உங்களுக்கு பிரிங்கை வந்து கரெக்டான லப்பர் போட்டு கரெக்டாக வச்சிங்களா, அந்த நாடாவில் இருக்கிற பிரிங்கில் அது சென்ட்ரலுக்கு பிரிங்கால் வர சுருக்கலை வந்து சரியாயிடும் அதுவும்.